Very good evening, my dear friends. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதர்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே மனசுல வரக்கூடிய முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னா, அத தன்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது, நிச்சயம் எப்படி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு போஸ்டிங் போயிருவோம் அப்படிங்கிற ஒரு 200 டைப் ஆஃப் பெர்சன்டேஜ்ல நம்ம எல்லாருமே மொத அப்பியர் ஆகுறோம். அப்புறம் மெல்ல மெல்ல படிக்க படிக்க எக்ஸாம் அப்பியர் ஆக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் லேகிங் மைண்டுக்கு வந்துடுறாங்க. நம்மளால முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு 50% வெளியேறிடுறாங்க. இது போதுங்க. ஆல்சோ நான் ஒரு 77, 78 கிட்ட ரீச் ஆயிட்டேன். வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சில பேர் வெளியேறிடுறாங்க. இன்னும் சில பேர் இது கிடைக்கவே கிடைக்காது. இது ரொம்ப டஃப் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம 100 பேர் ட்ரை பண்ணாலும் நம்மள ஒருத்தர் தான் போஸ்டிங். ஆட்டோமேட்டிக்கா அந்த 99 பேர் வெளியேறி தான் ஆகணும். இங்க தோல்வியும் உறுதி, வெற்றியும் உறுதி. சரி சார் இவ்வளவு இருந்தும் அப்புறம் நாங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மெச்சூர்டா ஆவீங்க ஃபர்ஸ்ட். 2வது நம்பிக்கைன்னு சொல்றோம்ல. எல்லாராலையும் முடியும் அப்படின்னா, கனவுகள் வேறு, நிஜங்கள் வேறு, அதற்கான உழைப்புகளும் வேறு இல்லையா? கனவுகளுக்கு எந்த உழைப்பும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சினிமா படங்கள்ல காட்டுற மாரி ஒரு டூயட் சாங்லாம் ரியல் லைஃப்ல பாடணும் அப்படின்னா, "ஏக் பாம் தோ துக்கடா" தான் இல்ல. இந்த பாடி அங்கயே கலண்டு போயிடணும். அவ்வளவு டான்ஸ் யாரும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ரியல் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. ரொம்ப அதிக வேலைப்பாடு நிறைந்தது. ஸோ ரொம்ப பொறுமையும் கலந்தது. ஸோ அதனால தொடர்ந்து உழைக்கக்கூடிய பக்குவமும், விடாமுயற்சியும், சீரிய சிந்தனையும், சோ நல்ல திடமான அறிவும் இந்த 3யும் வச்சு தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா, கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளும் நிச்சயம் ஒரு நாள் வெல்லலாம். அதற்கான காத்திருத்தல் மிகவும் ரொம்ப அவசியம். காத்திருத்தலுக்கான ஒவ்வொரு காலகட்டமும் முதல்ல உங்கள மெச்சூர்டா மாத்தும். சரிங்களா? சரிங்க. ஆரம்பத்துல நிறைய அட்வைஸ் பண்ணி உங்க டயத்த நான் வின் பண்ண விரும்பல. லெட் மீ டிஸ்கஸ் அபௌட் ஒன் பை ஒன். எஸ். As usual, we are going to discuss about the important current affairs by way of fact and analytical. Yes. Today we are going to discuss about an analytical point of view with respect to the Lok Adalat. Yes. One of the interesting fact I want to say that with respect to that Odisha state, one of the candidate named Ganthammal filed the case as against the Prime Minister Honorable Narendra Modi ji. So what is this problem? That means very simple. She allegedly failed to get an Aadhaar card registered in his name despite various attempts due to the technical glitches in taking his fingerprints. This is the main issue with respect to that. இதுதான் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சார் வழக்கமா ஒரு நியூஸ் இருந்து அந்த நியூஸ் ரொம்ப அழகா எலாபரேட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நியூஸ் எப்படி இருக்குன்னா, நியூஸோட சாராம்சம் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒடிசா அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து டெய்லி வேஜஸ்ல இருக்கக்கூடிய காந்தம்மாள் அப்படிங்கிற ஒரு லோகத்தால் அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு சமரசமா தீர்த்து வைங்க. ஏன் அப்படின்னா, இந்த கேஸ் யாருக்கு அகேன்ஸ்டா? ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவருக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க. பிகாஸ் ஆதார் கார்டை வந்து பண்ணும்போது அவங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் எடுத்தாலுமே அந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அடாப்ட் ஆக மாட்டேங்குது. பாவம் அவங்க கொடுத்து ட்ரை பண்ணி வந்துட்டாங்க போலுக்க இல்ல. சரிங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூஸ். பட் இந்த நியூஸ்ல இருந்து ஃபார் மீடியா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் we are going to elaborate discuss with respect to that Lok Adalat. ஸோ லோக் அதாலத்னா என்ன, அதுல என்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, எப்படி அப்பியர் ஆக முடியும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அதோடைய பிரைமரி ஃபோரம் எப்படி இருக்கு, ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, ஜுடிஷியல் பவர்ஸ் எப்படி இருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒண்ணுனா டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் let me discuss some short fact news for other competitive exam students. Yes. The legendary singer S.P. Balasubramaniam passed away. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு ஷார்ட் நேம் இருக்குங்க, சல்மான் கான் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் சல்மான் கான் வாய்ஸ் தான், சவுத் இந்தியாவில் கமல் வாய்ஸ் அண்ட் ரஜினி வாய்ஸ்னு நிறைய அலாட் பண்ணிட்டே போகலாம். சார் இதுல தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல, ஒரு ரெமம்பரன்ஸ் ஆக்டிவிட்டியா நம்ம இன்னைக்கு ஒரு பார்க்கலாமே அப்படிங்கிறதா. ஜஸ்ட் we have quoted some fact news with respect to that legendary singer S.P. Balasubramaniam. Yes. Next news. The Bihar general election 2020 will be held in 3 phases. என்ன பீரியட் அப்படிங்கிறது பெரிய ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அக்டோபர் 28, நவம்பர் 3, நவம்பர் 7 இந்த தேதியெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு கேட்டால் இவ்வளவு ஞாபகம் வைக்க வேண்டாம். 3 பேஸ்ல வந்து பீகார் ஜெனரல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத 22ல நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். And subsequent to that, we have to one more fact. We have to discuss one more fact. As per the announcement by the Chief Election Commissioner Sunil Arora. Yes, the Chief Election Commissioner namely Sunil Arora. Yes. இந்த 2 factual ரொம்ப important. Yes. Next news. Kerala received an award from the United Nations for its outstanding contributions towards preventing and controlling the spread of
communicable diseases. Yes, the United Nations Interagency Task Force Award. This is the most familiar award announced by the World Health Organization Director General, namely அவர் பேரை முடிஞ்சா படிச்சுக்கங்க. இல்ல ரொம்ப கஷ்டமான வார்த்தை, ட்ரை பண்ணிப்பாரு, அப்புறமா படிச்சுக்கங்க. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். G4 countries like India, Japan, Brazil, and Germany during the virtual meeting of the foreign ministers of the G4 nation and the sidelines of the 75th session of the United Nations General Assembly highlighted that the need for urgent reform in the United Nations and its main decision-making body, United Nations Security Council, to better reflect contemporary realities. So, எல்லாருக்குமே தெரியும். ஸோ G4 கண்ட்ரி இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா, ஜப்பான், பிரேசில் அண்ட் ஜெர்மன், நம்ம நாடுமே யுனைடெட் நேஷன் கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு பெர்மனன்ட் சீட் வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கேன் யூ கட் மை பாயிண்ட்? ஸோ இதுல பெர்மனன்ட் சீட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலை டிமாண்ட் பண்றோம், ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படிங்கிறத தவிர்த்து ஸோ G4 கண்ட்ரீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபேக்டா எடுத்துக்கலாம். சரிங்க. எஸ், தட் தி இந்தியா, ஜப்பான், பிரேசில் அண்ட் ஜெர்மனி. எஸ். நெக்ஸ்ட் நியூஸ். The Pradhan Mantri Swaraj and Bijli Ghar Ghar Yojana. அருமையான வார்த்தைகள் இல்ல, என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தைகள்லாம் சேர்த்துருவாங்க போலுங்க. சரிங்க, let me discuss. The Pradhan Mantri Swaraj Bijli Ghar Ghar Yojana, yes, also known as the Subhakya scheme. இது கூட பரவாயில்ல, Subhakya scheme. What purpose that scheme? That means the scheme was launched by Prime Minister Narendra Modi, Honorable, on 25th in the year of 2017 to achieve universal household electrifications by providing last mile connectivity and electricity connection to all household in rural as well as urban areas. கிராமம் மற்றும் அர்பன் சிட்டிஸ்ல அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வகையான எல்லாருக்குமே எலக்ட்ரிபிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், யூனிவர்சல் ஹவுஸ்ஹோல்ட் எலக்ட்ரிபிகேஷன் ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமோட தீமா இருந்தது அண்ட் அப்ஜெக்டாகவும் இருந்தது. ஸோ இது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி செப்டம்பர் 25ஆம் தேதி, அதாவது இதே நாள் இதே மாதம், ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு இது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. தற்சமயம் இது 3 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. ஸ்கீம் முடியலங்க, இன்னும் கன்டினியூல தான் இருக்கு. சரிங்களா, இதனுடைய ப்ராசஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குங்க. சரிங்க. நியூஸ் இன் தமிழ். ரபேல் விமானத்தை இயக்க போகும் முதல் பெண் விமானி என்ற பெருமையை உத்தரப்பிரதேசத்தின் சிவாங்கி சிங் பெறுகிறார். ஆல்ரெடி நம்ம சிவாங்கி சிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டா உத்தரப்பிரதேசம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்ட். எஸ். நெக்ஸ்ட் நியூஸ், அடுத்த செய்தி. நாட்டு மக்களின் உடல் நலம், அது தவறான வார்த்தையா இருக்கு. நாட்டு மக்களின் உடல் நலம் மேம்படுத்தும் வகையிலும் அனைவருக்கும் உடற்பயிற்சியை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆண்டு 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிட் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ். நெக்ஸ்ட் நியூஸ். சென்னையில் இயங்கி வரும் சோழர் வரலாற்று ஆய்வு அமைப்பு. இது சோழர் வரலாற்று ஆய்வு அமைப்பு எந்த சைட் அப்படின்னு கேட்டா சென்னை. இதுதான் ஃபேக்ட். எஸ், திஸ் இஸ் ஃபேக்ட் வித் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தி தமிழ் நியூஸ். சென்னையில் இயங்கி வரும் சோழர் வரலாற்று ஆய்வு அமைப்பு வரலாற்று ஆர்வலர்களுக்கு இணைய வழியில் கல்வெட்டுகள் வாசிப்புக்கான இலவச பயிற்சி முகாம் நடத்தி வருகிறது. அந்த வெப்சைட் லிங்க் பேப்பர்ல எடுக்க முடியல, யாராவது கூகுள்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், ஐ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஆல் தி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஒரு வெப்சைட்ல நிறைய ட்ராக் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் யூ கெட் சம் கிரேட்டஸ்ட் ஐடியா டு ஸ்டடி வித் ரெஸ்பெக்ட் டு தட் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல். ஸோ அதனால தயவு செய்து கொஞ்சம் மெனக்கிட்டு அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இலவச பயிற்சி வேற கொடுக்குறாங்க, அதை பயிற்சி இருக்கணும் கூட அவசியம் இல்லை. பட் இந்த பிக்சரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு வெப்சைட் போர்ட் லிங்க்ல ட்ரை பண்ணுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நானும் ட்ரை பண்றேன். லிங்க் கிடைச்சோடனே கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ண சொல்லிடுறேன். சரிங்களா? சரிங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அடுத்த செய்தி. இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் மூத்த அணு விஞ்ஞானியுமான டாக்டர் சேகர் பாசு கொரோனா பாதிப்பால் காலமானார். இன்னைக்கு நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ்பி பாலு சுப்ரமணியன் also, Sekhar Basu, so the greatest scientist and senior scientist also. He also got the award Padma Shri in the year of 2014. Yes. Just completed the fact news today. I think the fact news are so useful and helpful for all the aspirants, not only UPSC aspirants. Yes. My dear UPSC aspirants, let me discuss about the Lok Adalat. I will explain in my mother tongue and your mother tongue also. And தாய்மொழி தமிழ் மொழியில கொஞ்ச நேரம் பேசலாம். தொடர்ந்து அதில் தான் பேசிட்டு இருக்கோம். சரிங்க.
லோக் அதாலத்னா என்னன்னா சமரச தீர்வு மையம். 1987 ஆண்டு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட், அந்த கிரீன் கலர்ல குவாட் பண்ணிருக்கேன். I'm quoting once again here. So in yellow color also. In view of the growing popularity over time, it was given statutory status under the Legal Service Authorities Act 1987. 1987 ஆண்டு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ஆக்ட் மூலியமா ஜுடிஷியல் இருக்கக்கூடிய கேஸை வந்து காம்ப்ரமைஸ்ல முடிக்கலாம். சிவில் கேஸ் அண்ட் ஆல்சோ கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் செக் கேஸ் மட்டும், செக் கொடுத்து யாராவது ஏமாத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேசஸ், லேண்ட் அக்விசிஷன் கேசஸ், ஸோ நில அபகரிப்பு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் பாலம் கட்டணும், மெட்ரோ ரயில் கொண்டு நிலத்தை எடுத்துக்கிறாங்க, அதுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் நம்ம சமரச தீர்வு மையம் போய் ஒரு தீர்வு வாங்கிக்கலாம். இது நார்மல் சிவில் கோர்ட்டை விட கொஞ்சம் ஈஸியஸ்ட் மேனரா இருக்கும். ஒரு காம்பன்சேஷன் செட்டில்மெண்டா இது இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம சிவில் கோர்ட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு இதுல பண்ணிக்க முடியும். இதுல வாங்கக்கூடிய அவார்டுக்கு மேல வரக்கூடிய இது டிகிரின்னு சொல்லுவாங்க. தட் மீன் ஃபைனல் கண்டிஷன்ஸ் ஆர்டர். அதுக்கு மேல எந்த அப்பீல் எதுவும் போக முடியாது. நம்ம லோவர் கோர்ட்ல வாங்குறதுல அப்பீல் போய்க்கலாம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி லோக் அதாலத் முடிக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்ல அப்பீல் போக முடியும். ஸோ காம்ப்ரமைஸ்லயும் போத்தா செட்டில்டு. ஸோ அப்போ மாதிரி இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1987 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டை பயன் பண்ணி ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் அட் தி சேம் டைம் 2002ல அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி பெர்மனன்ட் லோக் அதாலத் தான் மாத்தினாங்க. இதுல நேஷனல் லோக் அதாலத் இருக்கு. ஸோ அப்போ லோக் அதாலத்னா என்ன, பெர்மனன்ட் லோக் அதாலத்னா என்ன, நேஷனல் லோக் அதாலத்னா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் த அனலிட்டிக்கல் நியூஸ் டுடே ஃபார் மை டியர் UPSC aspirants. எஸ், already we discussed it. We have deeply discussed with respect to that and funny news today. நியூஸ் வகையில சிரிப்பு தான் வந்தது இல்ல, இது இப்படி ஒரு வயசான பாட்டி இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைச்சோம். பட் அதுல கூட ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு அனலிட்டிக்கல் அழகா அதுல இருந்தது. லோக் அதாலத் அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்றோம். எஸ், இட் இஸ் தி ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். எஸ், அப்படின்னா that means the term லோக் அதாலத் means people court and is based on Gandhian principles. So, as per the Supreme Court, it is an art form of the adjudicating system prevailed in ancient India, and its validity has not taken away even in the modern days too. Yes, this is the most principle, that means Kantian principle. Lok Adalat means people court and also based on Kantian principle. This verse are most relevant point. Yes, and subsequent. What is the alternative dispute resolution? Yes, it is one of the components of the alternative dispute resolution. What that means? Lok Adalat. நார்மலா நம்ம ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிவில் கேஸ் கோர்ட் போறோம், சிவில் கேஸ் போட்டுக்கிறோம். அங்க கேஸ் ப்ரொசீஜர் நடக்கும், ட்ரையல் நடக்கும், ஸோ விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு யாரு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை நம்ம லோக் அதாலத் டிபெண்ட் பண்றோம் பை வே ஆஃப் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 மூலியமா. ஸோ இதனால ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அது ஒரு சேர்மன் இருப்பாரு, மெம்பர்ஸும் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க முன்னாடி அந்த சிவில் கேஸ்ல சிவில் கோர்ட்டுடைய கேஸை கூட நம்ம எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம டிஸ்பியூட்டை டைரக்டா நம்ம லோக் அதாலத் கொண்டு போய் நம்ம காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்டா தான் நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா லோக் அதாலத். எஸ், the act must important, that means Legal Service Authorities Act 1987. That's why I'm repeatedly saying with you. Yes, what type of its organization, the function எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, generally I'm going to highlighting here. Yes, generally Lok Adalat consists of judicial officer as a chairman first, and a lawyer, an advocate, that means and a social worker as a member. ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஒரு லாயர் இருப்பாங்க, ஒரு ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த 3 தான் பேனல்ஸ். இந்த 3 பேர் உட்கார்ந்து தான் அந்த சமரச தீர்வு மையம் லோக் அதாலத் ஹேண்டில் பண்றோம். ஸோ நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா, பை வே ஆஃப் தி சேம் ஆக்ட், தட் மீன் NALSA, that means National Legal Service Authority, constituted under the Legal Service Authority Act 1987. But it came into force in the year of 1995. 1987 ஏற்படுத்த சட்டத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் ஃபார்ம் பண்றோம். லோக் அதாலத் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டேஸ்ல யாராவது சிவில் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தா அதை நீங்க செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த சிவில் கோர்ட்ல ரெப்ரசன்ட் கொடுத்து இதை லோக் அதாலத் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த வீக்கெண்ட்ல மட்டும் தான் நடக்கும். ஸோ அப்போ அது ஒரு சிவில் ஜட்ஜஸ், ஜுடிஷியல் ஆபீசர் இருப்பாங்க, லாயர் அட்வொகேட் ஒருத்தர் இருப்பாங்க, சோசியல் ஒர்க்கர் ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 3 பேர் பேனல்ல போய் உட்கார்ந்து 2 பார்ட்டியும் சமரசமா அவங்கள செட்டில் பண்ணிப்பாங்க. எனக்கு 2 லட்சம் தரணுங்க, நான் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, என்னால இப்ப அவளை கொடுக்க முடியல, அசல் 2 லட்சம், வட்டி 3 லட்சம், மொத்தம் 5 லட்சம்,
அவ்வளவு கொடுக்க என்னாலும் 2.5 லட்சம் கொடுக்கலாம், என்னாலும் 3 லட்சம், இந்த மாதிரி ஒரு சமரசம் பேச்சு தீர்ப்பாங்க இல்லையா? விதமான ஒரு சுச்சுவேஷன் தான் நான் சொல்றோம் லோக் அதாலத். அதே மாதிரி நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னா இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் ஆஃப் 1995. பட் இது எப்படி நடக்கும் அப்படின்னா நேஷனல் வைட் என்டையர் ஒரே நாள் நடக்கும். அப்ப லோக் அதாலத் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனி ஞாயிறுல நம்ம பிளான் பண்றோம், ஒரு ஷெட்யூல்டு பீரியட். அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும். ஸோ இந்த மாசத்துல இந்த சனி ஞாயிறு இல்ல அடுத்த வருஷத்துக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் லோக் அதாலத். பட் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரே நாள் இந்தியாவுல ஒரே நாள் எல்லா இடங்கள்லயும் இது நடக்கும். இது ஜுடிஷியல் மட்டும் தான் நடக்கணும். அதனாலதான் டைட்டில் நம்ம ஜுடிஷியல் எடுத்திருக்கோம். கலெக்டரேட்லயோ அல்லது அதர் செக்ரட்டரியிலயோ நடக்காது, ஜுடிஷியல்ல மட்டும்தான் இது நடக்கும். கேன் யூ கட் மை பாயிண்ட்? எஸ், சரிங்க. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு சிவில் கேஸ் எடுக்கலாம். வேற என்ன கேஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டர் சச் அஸ் ஐ அம் கோயிங் டு அகைன் ரீகார்ட் ஹியர். எஸ், that the paragraph. A case pending before any court and also any matter that is falling within the jurisdiction of any court and is not brought before the court. So இது எல்லாமே நீங்க லோகத்துல எடுக்க முடியுங்க. So the matter such as matrimonial and family disputes, criminal, காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் சொல்லுவாங்க. சில இதுக்கு காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அதாவது செக் கொடுத்துட்டு ஏமாதான் செக் கேஸ்ன்னு சொல்றோம். அது ஒரு அஃபென்ஸ் தான். பட் அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். 4 லட்சம் செக் கொடுத்து ஏமாறிச்சு கண்டிப்பா என்ன பணத்துக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுங்க. அப்போ காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கிரிமினல் கேஸ். அப்போ கிரிமினல் கேஸ்ல நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அண்ட் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் 2 அஃபென்சஸ் இருக்கும். ஸோ நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னா ஐபிசி, ஒருத்தர் கொன்றுவேன் மிரட்டினா 307 சொல்றோம் ஐபிசி. அப்ப அதை காம்பன்சேட் பண்ணிக்க முடியுமா? எப்படி கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டு நாளைக்கு திருந்திட்டேன் நம்ம நினைச்சிருங்க, நமது குடும்பத்துல காம்பன்சேட் பண்ணிக்க முடியுமா? குடும்பமும் மன்னித்தாலும், ஏன் குத்துப்பட்டு இறந்தவரே மறுபடியும் பிறந்து வந்து மன்னித்தாலும் சட்டம் மன்னிக்காது. ஸோ நான் கம்ப்ளீட் இதுல கண்டிப்பான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தான். Can you cut my point? அப்ப எந்த மாதிரி கிரிமினல் கேசஸ் எல்லாம் லோகத்தால் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கு. தென் லேண்ட் அக்விசிஷன் இருக்கு, லேபர் டிஸ்பியூட் இருக்கு, அண்ட் ஒர்க் உமன் காம்பன்சேஷன் கேஸ் இருக்கு, பேங்க் ரெக்கவரி கேசஸ் இருக்கு, நிறைய பேர் எஜுகேஷன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் லோகத்தால நீங்க டீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை தவிர்த்து என்ன அப்படின்னா எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் நம்ம ஒன்று பார்த்தோம், ரீசெண்டா ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் 2020ல. எசென்சியல் கமாடிட்டி அதாவது அத்தியாவசிய தேவை பொருள், அதாவது ரேஷன் அரிசி, ரேஷன் பருப்பு, கிருஷ்ணா ஆயில் இல்ல, இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியம். இதை கடத்தி வச்சுக்கிட்டு இதை மன்னிச்சிருங்க நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் எப்படிங்க, 4 குவிண்டால் ரேஷன் ரைஸ் எடுத்து நம்ம சோல்வ் பண்ணிட்டு அதை பிடிச்ச உடனே இல்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா கவர்மெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியுமா? ஸோ அப்ப இந்த மாதிரி கேசஸ்ல எக்ஸம்ஷன் ஆகிடும். அதாவது எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் வரக்கூடியதெல்லாம் எக்ஸப்ஷன் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் இல்லையா? சரிங்க, 1955 இயர் நான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க. So what's the power? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். The Lok Adal shall have the same power as are listed in the Civil Code under the Code of Civil Procedure 1908. 1908 படி சிவில் கோர்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்றோமோ அந்த ப்ரொசீஜர்ல அந்த பவர் கொடுக்கிறோம். All proceeding before the Lok Adal shall be deemed to be judicial proceeding within the meaning of the Indian Penal Code, and every Lok Adalat shall be deemed to be a civil court for the purpose of the Code of Criminal Procedure. So it's exempted from Indian Penal Code and also Code of Criminal Procedure. That means 1860 and 1973. நிறைய இயர் உங்களுக்கு மறந்துட்டே இருக்கும். அதனால திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருங்க, திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. யூ ஹேவ் டு சிட் அண்ட் ரீட், யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஸ்டடி. உட்கார்ந்து நிறைய ரீட் பண்ணணும், நிறைய படிக்கணும். அவ்வளவுதான் விஷயம் சிவில் எக்ஸாம் ட்ராக் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க. Every award made by the Lok Adal shall be final and also finding on all parties to disputes. So அதனால இதோட ஃபைனல் அவார்டு தான். No appeal shall lie to any court against the award of the Lok Adal. சமரசமா உட்காந்து தீர்வு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னா அப்பீலுக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. எஸ், லெட் மீ டிஸ்கஸ் அண்ட் one more fact. This was the permanent Lok Adal. Very simple. It is also enacted by way of the Legal Service Authorities Act 1989, but it was amended in the year of 2002 by way of its enactments. Yes, 2000 ஏற்படுத்த அமெண்ட்மெண்ட் மூலமா இதை கொண்டு வராங்க. இட்ஸ் a permanent bodies. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லோக் அதாலத் அண்ட் நேஷனல் லோக் அதாலத். ஸோ இந்த ரெண்டுமே ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். பட் third option, permanent Lok Adalat, is a permanent bodies. Yes, it shall consist of the chairman who is has been a district judge or additional district judge or has held the judicial office higher in rank and then of the district judges and 2 other persons having adequate experience in public utility services.
ஸோ இது எப்பவுமே பெர்மனன்ட் கமிஷன்ஸ் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். எப்போ வேணாலும் இந்த கேஸ் நீங்க டைரக்டா பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணலாம். லோக் அதாலத் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி பாடி ஸோ குறிப்பிட்ட பீரியட் மட்டும் அந்த ஷெட்யூல் மட்டும் தான் பண்ண முடியும். பட் பெர்மனன்ட் லோக் அதாலத் அப்படி இல்லை, பெர்மனண்டாவே இருக்கும், நீங்க பண்ணிக்கலாம். அப்போ நம்ம லோகத்தில் என்ன பண்றோம்னா 2 பார்ட்டி போய் உட்காரோம், சமரசமா பேசி பாக்குறோம், ஒத்து வரல, 3 லட்சம் தர வேண்டிய இடத்துல நம்ம சொல்றோம் 2 லட்சம் வாங்கிக்கணும்னு சொல்றோம், அவர் ஒத்து வரல அப்படின்னா அந்த கேஸை செட்டில் பண்ண முடியாது. பட் பெர்மனன்ட் லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி செட்டில் பை தி சேர்மன் பர்சன்ஸ். ஸோ அவங்க சேர்பர்சன் செட்டில் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் காம்ப்ரமைஸ் இங்க பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த மெரிட்ல அவங்க பண்ணிக்க அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. தட்ஸ் தி மோஸ்ட் டிஃபரன்சஸ். எஸ், அண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி பெர்மனன்ட் லோக் அதாலத் அப் டு ₹1 crore வரைக்கும் அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணிக்க முடியும் இல்லையா? அதே போலதான் every award made by the permanent loc அதாலத் shall be final and binding on all the parties. எஸ், இது எல்லாரையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தான். What are the differences? Already we discussed in Tamil also. Permanent loc அதாலத் is a permanent in nature, but loc அதாலத் is a temporary in nature. Any party to dispute may make application to the permanent loc அதாலத் for settlement of the dispute before the dispute is brought before any court. But in loc அதாலத் there is no such condition like permanent loc அதாலத். Yes. So and so. Permanent loc அதாலத் have jurisdiction over pre-litigation matters only, but loc அதாலத் have jurisdiction over pending and pre-litigation matters. That is the differences with respect to that loc அதாலத் and permanent loc அதாலத். Yes. So what are the advantages, sir? The advantages are court fee கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரியா? அப்படியே ஒருவேளை டிஸ்பியூட் கேஸ்ல உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாலுமே court fee refund கொடுத்துருவாங்க. The working spirit of the compromise and understanding which makes both parties feel satisfied. ஒரு கேஸ் படி போனோம்னா ஒருத்தர் ஜாதகமா இருக்கும், ஒருத்தர் அகேன்ஸ்டா கூட ஆயிடலாம் இல்லையா? ஏன்னா ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஒருத்தர் மெரிட் அப்படின்னா அவர் ஒருத்தருக்கு ஃபீல் பண்ணுவார். ஏன்னா 2 பேருமே வாண்ட் டு என்டைட்டில் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த டிகிரி அப்படின்னா அதுக்குரிய பலன் 2 பேருமே அனுபவிக்க நினைப்பாங்க. பட் அது சட்டப்படி யாராவது ஒருத்தர் தான் போகும்போது பட் மியூச்சுவலா போயிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறது தான். எஸ், they deliver the inexpensive and fast justice. This is most important. They allow any person to move loc அதாலத் by an application or an plain paper by using the format available with the legal service authorities. பண்ணிக்க முடியும். எஸ், I hope that so உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கல இந்த PDF ஃபைல் பெனவலண்ட் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்ல. கொஞ்சம் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் PDF எடுத்து படிங்க. இதுக்கான மேகசின்ஸ் விரைவில் எங்க டீம் அனௌன்ஸ் வெளியிடுவாங்க, முடிஞ்சா அதை வாங்கி படிங்க. சரிங்களா? எஸ், now the time for my dear students discussion and for their clarifications. Yes sir, யாராவது இருக்கீங்களா? Do you have any doubts? I want to discuss any more? So one doubt sir. Yes ma'am, yes ma'am. Sir, இப்போ issues லோக் அதாலத்ல ஃபைல் பண்றது ஓகே, பட் இப்போ லாங் பெண்டிங் கேசஸ் எல்லாமே லோக் அதாலத்தை மாத்துறாங்கன்னு நியூஸ் போறோம்ல. ஆமா மேம், நீங்க செட்டில்மென்ட் பண்ணா பண்ணிக்கலாம். வாலண்டரியா மாத்த மாட்டாங்க, நம்ம வேணா பெடிஷன் கொடுத்து மாத்திக்கணும். வாலண்டரி இஸ் நாட் ப்ரொபோஸ்ட் பண்ண முடியாது. ஜுடிஷியலா அதை எடுத்து நாங்களே பறிக்கணும்னு பண்ண முடியாது. இந்த கேஸ்ல லோக்கல் அனுப்பணும்னு பண்ண முடியாது. பட் நம்ம தான் பெடிஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். பேஸ் பார்ட்டிஸோட விஷ் இல்லீங்களா? இது டிபெண்டிங் அபான் தி பார்ட்டிஸோட விஷ். இப்போ நீங்களும் உங்க சிஸ்டர் ஒரு ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா ரொம்ப நாளா எவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஃபீல் ஆகல போதுங்க ஏதாவது சமரசமா முடிச்சுக்கலாம் தோணும்ல. சோ அந்த மாதிரி டிஸ்பியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். எஸ். Any other sir? Sir? Yes ma'am, very good evening. சொல்லுங்க ராதிகா. Hello. Good evening sir. Sir, இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க எஜுகேஷன். சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. சார் நீங்க சொன்னீங்க இப்போ எஜுகேஷன் லோன் வாங்கி இருக்காங்க அந்த மாதிரினா கூட காம்ப்ரமைஸ். சார் இப்போ நிறைய பேர் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குலாம் நிறைய லேக்ஸ் கணக்குல வாங்குறாங்க சார். அப்ப அதுவும் காம்ப்ரமைஸா நம்மளால பே பண்ண முடியலன்னு சொல்லி பண்ணிரலாமா சார்? கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. காம்ப்ரமைஸ் நம்ம விரும்புறோம். நாம விரும்புற காம்ப்ரமைஸ ஆப்போனன்ட் பேங்கரும் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அப்படியே அக்செப்ட் பண்ணா எல்லாரும் காம்ப்ரமைஸ் வந்துருவாங்களே சார்? பேங்க் கண்டிப்பா பேங்க் அக்செப்ட் பண்ணா we can do that. பண்ணலாம். ஓகே சார். because still இப்போ நம்ம ஃபேமிலி எஜுகேஷன் இருப்பாங்க, 2.5 கட்டிருப்பாங்க, வட்டி மட்டுமே 1.5 லட்சம் சேர்ந்திருக்கும். நாங்க அசலே 2.5 கட்டிட்டோங்க, கடைசியா நான் 4 லட்சம் கட்ட முடியல, நான் 1 லட்சம் கட்டி இந்த கேஸை முடிக்கலாம்னு நினைக்கிறேன், மொத்தம் 4 லட்சம் கட்டணும், 3 வரைக்கும் நான் கட்டுறேன், அந்த மாதிரி முடிக்கணும் யாராவது விருப்பப்பட்டா நம்ம லோக்கல்ல அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க,
டியூ கெட்ட சொல்லி எந்த அவ்வளவு பணம் இல்ல இதெல்லாம் லோக்கத்துல முடிக்க முடியுமா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சுக்கலாம். அதுக்கு பேங்க்கும் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் சார் டவுட். இப்ப நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீட் இருக்கு சார். பட் பேங்க் வந்து அதை எல்லாமே அக்செப்ட் பண்ண காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கல்ல. ஏன் சார்? பிகாஸ் எஜுகேஷன் லோனே அதிகமா எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க சார். அப்ப எல்லாருமே காம்ப்ரமைஸ் வந்துருவாங்க கண்டிப்பா. சார். அதுக்கு ஆப்போனன்ட்டும் இந்தியன் பேங்கா அல்லது கனரா பேங்கா ஆப்போனன்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்கும். இல்ல கவர்மெண்ட் ஏதாவது ஜியோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் நிறைய லோனை வேவா பண்ணாங்க இல்லையா? சில கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கின பணத்தை கட்டுங்க, பட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேவா பண்ணுவாங்க. 4 லட்சம் பணம் வாங்கியிருப்போம், இன்ட்ரெஸ்ட்மே 7 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்மே 2 லட்சம் ரூபாய் ஆட் ஆயிரும், மொத்தம் 6 லட்சம் ஆயிரும். அப்ப கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேவா பண்ணிட்டு அசல மட்டும் கட்ட முடியாது இருக்கும். சார் ஆனா ஹவுஸ் லோனுக்கு இப்படி பண்ண முடியாதுல்ல சார் காம்ப்ரமைஸ்? ஐயோ அதுவும் பண்றாங்க. நிறைய ஸ்கீம் ஹவுஸ்ல நிறைய ஸ்கீம் மேடம் நிறைய ஐடியா எல்லாமே 2 கொடுத்தீங்க. லட்சம் 2 லட்சம் சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட்ல அவைல் பண்றோம். ஓகே சார். அந்தந்த ஸ்கீமுக்கு நிறைய சப்சிடி கொடுத்தாங்க. மோடிஜி ஸ்கீம், கானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான எல்லாமே அவர் கொடுத்துட்டாரு இல்லையா? வீடு கட்டுற ஸ்கீம், வாட்டர் டேப் கொடுத்தாச்சு. இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணோம்ல. சோ சுபாக்கியா யோஜனான்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எஸ் சார். பிகாஸ் இப்போ நாங்க கூட ஹவுஸ் லோன் பே பண்ணும்போது எங்களுக்கு 3 lakhs வந்து அந்த ஸ்கீம் மூலமா ஆட் ஆயிருக்கு சார். பட் அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு சார். Other than that, I don't have. மோடிஜி கவர்மெண்ட் இது நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் கூட தான் அவங்களும் தேங்க் பண்ண தான் போறோம் இல்லையா? சரிங்க. Any other doubts? No sir, for me no doubts sir. That's it. Thank you so much. Yeah, Sudhagar, do you have any doubts sir? Yes sir. உங்களை ஓபனிங் காணணும்னு சொன்னேன். வேர் இஸ் மை பிரதர் அப்படின்னு. என் தம்பி என்னை காணுமே அப்படின்னு உங்களுக்காக நிமிஷம் வெயிட் பண்ணேன். சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருந்துச்சு சார். கண்டிப்பா பாத்தீங்களா, நீங்க என்ன கழட்டிட்டீங்க பாத்தீங்களா? சார் ஒண்ணு இல்லைங்க சார், விட்டுட்டேன் சார். நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும் சார் கடைசி நேரத்துல. பரவாயில்ல. சொல்லுங்க, உங்க கேள்வி சந்தேகங்கள் கேளுங்க சார். சார் இப்போ லோகாயத்துல ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸோட டீடைல் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டா கொடுப்பாங்களா சார்? அவங்க ஆர்டிஐ மூலமா கேட்கறாங்க. கேட்க முடியுமா? நான் எப்படி கேட்க முடியும்? தட்ஸ் நாட் a public property இல்லையா? உங்க இண்டிவிஜுவல் சார். இல்லைங்க சார், இப்போ வந்து ஒருத்தரோட இடம் இருக்குன்னா அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு யூஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்ல நம்ம வந்து அதை அப்பீல் பண்றோம். அப்பீல் பண்ணிட்டு சமரசமா போயிடலாம் சொல்லிட்டு நம்ம லோகாயத்துக்கு போறோம் சார். போறவங்க வந்து செத்துடுறாங்க. அந்த கேஸ வந்து ஒரு தனி நபர் காமன் பர்சன் யாருன்னா ஒருத்தர் வந்து ஆர்டிஐல கேட்டு திருப்பி அதை ரிவ்யூ பண்ண முடியுமா? ஆர்டிஐல கேட்கலாம். ஓகேங்க சார். அந்த கேஸ் வந்து யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாமா சார்? யார் வேணாலும் பண்ணலாம் சார். ஆர்டிஐ இஸ் அல்டிமேட் பவர். ஓகேங்க சார். ஏன்னா ஒரு சில ஆர்டிஐ வந்து அதுக்கு பவர் லெஸ் சைடுல தான் கேட்டேன் சார். கண்டிப்பா சார். இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ண முடியுமா சார்? லோக் அதாலத்தை பத்தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரவே இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் வரல சார். சப்போஸ் எதனா வயலேஷன் வராது. அந்த மாதிரி கேஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ அல்லது வேற தாலுக்லயோ எங்கேயுமே ஃபைல் ஆகாது இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா டைரக்ட்லி டிசால்வ் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் ஒன்லி. எஸ் சார். இல்லையா? ஹைகோர்ட்ல பண்ணிக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹைகோர்ட்லயும் பண்ணிக்க முடியும். ஹைகோர்ட்லயும் பண்ணா டைரக்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிக்கலாம்ன்றது. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகே சார். எஸ் சுதாகர். தேங்க் யூ சுதாகர். தேங்க் யூ சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? எஸ் சார். நிறைய இந்த வீடியோ மூலமா நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க நான் நம்புறேன். நிறைய PDF ஃபைல்ஸ் இருக்கும். சோ அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லாரும் ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய சீக்கிரம் ஒரு மேகசினா ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேங்க சார். அது ஒரு புக்கா இருந்தா படிக்க பெட்டரா இருக்கும் இல்லையா? சார் ரிவைஸ் பண்ண பெட்டரா இருக்கும் சார். கண்டிப்பா வீடியோ PDF விட ஒரு சின்ன மேகசின் மாதிரி ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். கண்டிப்பா இந்த மாசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார். சரிங்க. It was nice talking with you everyone. So as usual, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்தக்கூடியதரும். சோ அந்த குரலோட தன்மை நீங்க நல்லா உணர்ந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதனால தன்னம்பிக்கையோட நிச்சயம் முயற்சி செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உறுதி. நன்றி, வணக்கம். Thank you sir. Good night and thank you sir. Good night, ma. Good night. Thank you to everyone and good night. Thank you sir. Good night.